மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை நகரில் உள்ள வைகை ஆற்றின் தெற்கு கரையில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று இந்து கோயில். இக்கோயிலில் 2026 தை மாதத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நடைபெறும் இப்பண்டிகையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். கும்பாபிஷேகம் நடைபெறும் இக்காலத்தில் கோயிலின் சிறப்பையும் மீனாட்சி அம்மன் அவதாரம் எடுத்த காரணத்தையும் இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். வீடியோக்குள் செல்லும் முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்போதுதான் நான் போடும் அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்கள் மீனாட்சி அம்மன் அவதாரம் எடுத்த கதையை நாம் தெரிந்து கொள்ளலாம். கந்தர்வ நாட்டு அரசன் விசுவாவசு அவரது மகளான விச்சாவதி இவள் உமையம்மையின் மீது மிகுந்த அன்பு உடையவளாய் இருந்தாள். அதனால் உமையம்மையின் அருளை பெற வேண்டி துவாத சந்தம் எனப்படும் மதுரையில் பல விரத முறைகளை மேற்கொண்டு தை மாதத்தில் அங்கேற்கண்ணி இறைவியின் சன்னதியில் யாழினை இசைத்து அம்மன் பற்றிய பாடல்களை பாடியதால் அங்கேற்கண்ணி 3 வயது சிறுமியாக விச்சாவதிக்கு காட்சி தந்தாள். அங்கேற்கண்ணி விச்சாவதியிடம் உன் விருப்பம் என்ன என கேட்க அவள் என்றும் நின் திருவடியில் நீங்காத அன்பினை உடையவளாய் இருக்க வேண்டும் என கூற, மேலும் ஏதாவது விருப்பம் உள்ளதா என குழந்தை கேட்டது. அதற்கு விச்சாவதி, அம்மையே, தற்போது காட்சி தெரிகின்ற திரு உருவத்திலேயே என்னிடம் தோன்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டாள். அதற்கு அங்கேற்கண்ணி, பாண்டியனின் மறைவிலேயே மலையத்துவசன் தோன்றுவான், நீ அவனுடைய மனைவியாய் வருவாய். யாம் அப்போது இந்த திருவுருவத்திலேயே உன் புதல்வியாய் உன்னிடம் வருவேன் என்று அருளி மறைந்தார். அதே போல பாண்டிய நாட்டு மலையத்துவசன் என்ற அரசன் சிறப்புற ஆட்சி செய்ய சோழ நாட்டு அரசன் சூரசேனனின் மகளான காஞ்சனமாலையை அவருக்கு திருமணம் செய்து வைத்தார். மலையத்துவசனுக்கும் காஞ்சனமாலைக்கும் புத்திர பேரு இல்லாமையால் இந்திரன் மலையத்துவசன் முன் தோன்றி நட்புத்திர பேரு வேண்டி புத்திர கௌமோஷ்டி யாகம் செய் என்று கூறினார். பாண்டியனும் இந்திரனின் வழிகாட்டுதலின்படி புத்திர கௌமோஷ்டி யாகம் செய்ய யாகத்தின் பலனாக தலையில் இடது புறத்தில் கொண்டையுடன் கையில் கிளி வைத்து காலில் சதங்கை அணிந்து முகம் முழுவதும் புன்னகை சிந்தியவாறு 3 வயதை ஒத்த குழந்தையாக உமையம்மை 3 தனங்களுடன் அவர்கள் முன் தோன்றினாள். குழந்தை நேராக காஞ்சனமாலையின் மடியில் அமர்ந்து காஞ்சனமாலையை அம்மா என அழைத்தது. அதனால் பாண்டியன் மற்றும் காஞ்சனமாலை மகிழ்ந்தார்கள். இருந்தும் மலையத்துவசனுக்கு கவலை. தனக்கு ஆண் குழந்தை பிறக்காமல் பெண் குழந்தை, அதுவும் 3 தனங்களுடன் தோன்றியது என்பது. இந்த கவலையிலேயே பாண்டியன் சோமசுந்தரனை வழிபட சோமசுந்தர கடவுள் பாண்டியனுக்கு மட்டும் கேட்குமாறு திருவாக்கு ஒன்றினை கூறினார். பாண்டியனை கலங்காதே, உன்னுடைய அன்பு புதல்விக்கு தடாதகை என பெயரிட்டு எல்லா கலைகளையும் கற்பித்து ராணியாக முடிசூட்டு அவளுக்கு வேண்டிய கணவனை அவள் காணும் போது அவளுடைய ஒரு தனம் தானே மறைந்துவிடும் என்று சொக்கநாதரின் அசிரீதி ஒலித்தது. இத்திருவாக்கினை கேட்ட மலையத்துவசனும் கவலையை விடுத்து தடாதகையை வளர்த்தார். அவளுடைய கன்னி பருவத்திலேயே முடிசூட்டினார். தடாதகை தான் கற்ற கல்வியின் சிறப்பாக மதுரையை சிறப்பாக ஆட்சி செய்தார். மீனானது பார்வையாலேயே தன் குஞ்சுகளுக்கு உணவளித்து பாதுகாப்பது போல தடாதகையும் தன் குடிமக்களை பாதுகாத்து வந்தாள். மீன் போன்ற கண்களை கொண்ட அரசியாக அரசாண்டதால் மீனாட்சி என்றும் அங்கேற்கண்ணி என்றும் அழைக்கப்பட்டாள். தடாதகை பிராட்டியார் கன்னி பருவத்திலேயே முடிசூட்டி பாண்டிய நாட்டை ஆட்சி செய்ததால் மதுரை கன்னி நாடு என்றும் பெயர் பெற்றது. இறுதியாக தடாதகை கைலாயத்தை அடைந்து சிவபெருமானை கண்டாள். கண்டதும் 3 தனங்களில் ஒன்று மறைந்தது. முன் கூறியபடியே இறைவனே தன் கணவன் என்பதை புரிந்து கொண்டு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. திருமால் போன்ற தேவர்கள் முனிவர்கள் பிரம்மதேவன் உடனிருந்து பங்குனி உத்திர நன்னாளில் திருமணம் நடைபெற்றது. இந்த நிகழ்வுகளை கொண்டாடும் விதமாக மதுரையில் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் சித்திரை திருவிழா என 10 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவதாரம் எடுத்த மதுரையில் பாண்டிய மன்னனான குலசேகர பாண்டியன் இங்கு கோயிலை கட்ட ஆரம்பித்தார். கோவில் 15 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் 14 கோபுரங்களையும் 2 விமானங்களையும் உடையது. கருவறை விமானமாக இந்திர விமானம் உள்ளது. இதனை 32 சிங்கங்கள், 64 சிவகணங்கள், 8 வெள்ளை யானைகள் தாங்குகின்றன. இக்கோயிலின் தீர்த்தம் பொற்றாமரை குளம் ஆகும். இக்குளத்தை நந்தி மற்றும் தேவர்களின் வேண்டுகோளின்படி சிவனே தனது சூலத்தால் பூமியில் ஊன்றி உண்டாக்கியதால் பொற்றாமரை குளம் உண்டானது. இதனை சிவகங்கை என்றும் அழைப்பார்கள். 165 அடி நீளமும் 120 அடி அகலமும் கொண்ட இக்குளத்தில் மீன் போன்ற உயிரினங்கள் இன்றும் வாழ்வதில்லை. இக்கோயிலில் 14 நுழைவாயில் கோபுரங்களையும் 33,000 சிற்பங்களையும் கொண்டுள்ளது. மீனாட்சி மற்றும் சுந்தரேஸ்வரர் அவதாரம் எடுத்த இக்கோயிலில் மீனாட்சி
மீனாட்சி ஆட்சி செய்ததால் மீனாட்சி அம்மனுக்கே முதல் அபிஷேக ஆராதனை நடைபெறும். பிறகு சுந்தரேஸ்வரருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெறும். மீனாட்சி அம்மன் தனது பக்தர்கள் வேண்டியதை நிறைவேற்றுவாள் என்பதற்கான பல கதைகளும் உள்ளன. இப்படிப்பட்ட மீனாட்சி அம்மன் கோவிலில் வருகின்ற 2026 அன்று கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நடைபெறும் பண்டிகை என்பதால் 14 கோபுரங்களுக்கும் 33,000 சிற்பங்களுக்கும் புதிய வண்ணங்கள் தருவதுடன் கோயிலை புதுப்பிக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளும் திருவிழா. மக்கள் அனைவரும் மதுரைக்கு வந்து கும்பாபிஷேக திருவிழாவில் கலந்து கொண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரின் அருளை பெற்று செல்லுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்தவர்களுக்கு நன்றி. இது போன்ற நிகழ்வுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.